எல்லாருடைய உள்ளத்துக்குள்ள தெளிவா பகவான் இருக்கார். ஏன்னா துவாபர யுகம் வரைக்கும் பிறந்தார், கண் முன்னாடி உலாத்தினாரே. கண்ணனா பிறந்திருக்கார், பலராமனா பிறந்திருக்கார், ராமனா பிறந்திருக்கார். அப்பெல்லாம் பிறந்தார். கலியுகத்தில் உள்ளத்துக்குள்ள உறைவார். எப்பவுமே உள்ளத்துல உரையிறார். ஆனா கலியுகத்துல பொறுத்த வரைக்கும் உள்ளத்துல விடாம இருப்பார். அவரை நீ கொஞ்சம் தூண்டி விட்டியானா உனக்கு எல்லா பாபத்தையும் போக்கிடுவார். அப்ப பரீட்சித்து கேட்கிறான், உள்ளத்தில் இருக்கிற பெருமானை தூண்டுறதுக்கு நான் என்ன செய்யணும்? கலியுகத்தில் எப்பவோ இருக்கிற யுகத்துல தியானம் பண்ணு, யோகம் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா உள்ளத்தில் இருக்கிற பெருமானே திருப்திப்படுத்த, அவர் ஆனந்தத்துக்கு நான் என்ன செய்யணும்னால், ஸ்ருதா சங்கீர்த்திதா தியாதா பூஜிதா. ரொம்ப முக்கியமான இந்த 4 வார்த்தை. இப்போ பூஜிதா, பூஜை செய்யப்பட்ட பெருமான் இன்பப்படுகிறார். தியாதா, அடிக்கடி நினைவில் கொள்ளப்பட்ட பெருமான் இன்பப்படுகிறார். சங்கீர்த்திதா, அடிக்கடி நாமங்கள் பாடப்பட்ட பெருமான் இன்பப்படுகிறார். 3 சொல்லிட்டார். இப்போ சங்கீர்த்திதா, நாம பெருமான சங்கீர்த்தனம் பண்றோம், நாமங்களை சொல்லிட்டே இருந்தா அவருக்கு ரொம்ப திருப்தியா இருக்குமா? என்ன, இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தர் வந்து உட்காந்து வச்சுட்டு அவளை திரும்பியே பார்க்காம நீங்கள் பாட்டுக்கு ஒரு மூலையில் இருங்கோ, வேளா வேலைக்கு சாப்பாடை கொண்டு தரேன் அப்படின்னுட்டு அவள் ரொம்ப என்ன சாமி மரியாதை குறைவா இருக்கு, இவர் வீட்டுக்கு வந்தே இருக்க வேண்டாம்னு விடுவா. அதை போல பெருமான் நம்ம உள்ளத்துக்கு வந்துட்டார், நம்ம இல்லத்துக்கு வந்திருக்கார். உள்ளத்திலையும் இருக்கார், இல்லத்திலையும் இருக்கார். அவரை கண்டே கொள்ளாமல் தினப்படி பூஜையே பண்ணலை, அவருக்கு ஒரு அறை கூட ஒழுங்காக ஏற்படுத்தி கொடுக்கல, அவருக்கு ஒரு புஷ்பம் சமர்ப்பிக்கல, தீர்த்தாங்கமோ மழை பெய்யறது. நம்ம வீட்டில் யாரும் புஸ்தகம் வச்சுருந்தானோ, விறகு போட்டு வச்சுருந்தாலோ, வேற ஏதான வைக்கோல் போட்டு வச்சுருந்தாலும் ஓ மழை பெய்யறது, வைக்கோல் நனைஞ்சு போயிருக்குமோன்னு ஒருவர் என் தாப்புனார் சொல்லுவார். அப்போ கூட பெருமாள் சன்னதியில் அவர் பேரில் தண்ணீர் பட்டுக்குமோன்னு இவன் நினைக்கிறதே இல்லை. அவன் போகிறது வைக்கல் வீணா போடுத்துவோன்னு நினைக்கிறானே தவிர, இதே ஜன்னல் பக்கத்தில் பெருமாளை வச்சுருந்தோம், அது மரப்பொட்டி வேற, அதில் எங்கேயான தண்ணீர் சாரல் எடுத்து அவருக்கு என்ன ஆகுமோன்னு இவன் நினைக்க மாட்டேங்கிறான். திரும்பி போய் வைக்கலை சரிப்படுத்திட்டு விறகை சரிப்படுத்திட்டு அப்புறம் பெருமாள் உள்ள பக்கம் வருவானாம். அதுக்குள்ளே அவர் நனைஞ்சே போயிருப்பார். அது பரவாயில்லன்னா, வைக்கல்னா நனைஞ்சா வீணா போயிடும், பகவானுக்கு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது இல்லையோ, அதனால் கவலைப்பட வேண்டாம், அவர் நன்னா நனையட்டும், நானே அபிஷேகம் பண்ணணும்னு நினச்சிருந்தேன், இந்த மட்டும் வருண பகவானான்னு வந்து அவரே பண்ணாரோ இல்லையோ, இப்படிங்கிற அளவில் தான் இவன் பார்க்கிறான். அப்படி இல்லாமல் எங்கே வெளியில் போயிருந்தாலும் ஓ அங்கே இருந்தாரே என்ன எடுத்தோ, பழைய பாரதம் புஸ்தகம் ஒன்று ராமாயண புஸ்தகம் வச்சுருந்தேனே, சுந்தரகாண்டம் எங்கள் தாத்தா படித்ததாச்சே, அது என்னாச்சோ சாரல் பட்டு வீணா படுத்தோன்னு ஒருத்தன் பதறினால் அப்போ சத்துவகுணம் இருக்குன்னு அர்த்தம், அப்போ தர்மச்சந்தனை இருக்குன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு வைக்க போருக்கு தான் பதகினான்னா அப்போ இவனுக்கு தமோ குணம் தான் மூடி இருக்குன்னு அர்த்தம்.